ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி 4/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. இன்றைய நாள் முழுவதுமே திதி நவமி தான். நட்சத்திரம் பூரம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3 மணி 15 நிமிடத்திலிருந்து 4 மணி 15 நிமிடம் வரை. ராகு காலம் மாலை 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரை. யம கண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் புயல் வேகத்தில் ஈடுபடக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும். அதன் காரணமாக சாதகமான சந்தர்ப்பங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் வரவுகளும் வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வங்கக்கடலில் புயல் வந்தால் சென்னை நகரில் மழை பெய்யும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க காளி காம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகள் உருவாகும். அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய செயல்பாடுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் அல்லது வியாபார ரீதியான வகையில் புதிய புதிய சூட்சமங்களை பயன்படுத்தி அல்லது புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரும். அதாவது இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து விலகி ஓரளவு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய பெருமையான சூழல்கள் உருவாகக்கூடிய உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவதூறு என்பது யம தூதனை விட கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதுமையான செயல்பாடுகளை அரங்கேற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதாவது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த சூழலில் புதுமையான செயல்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய அல்லது புதிய புதிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய அல்லது புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெரிய வேதனைகள் வரும்போது சிறிய வேதனைகள் காணாமல் போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பஞ்சபூத கடவுளை வழிபாடு செய்வதும் நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகும். அதாவது இனம் புரியாத மன மகிழ்ச்சி, பெண்களுடைய ஆள் மனசில் இனம் புரியாத மனோதைரியம் இன்றைய நாளில் மிகுதியாகும். குடும்பாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லக்கூடிய விஷயத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு உழைப்பிற்கான சிறப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய ஏட்டைக்கு போட்டியான சூழல் விறகும், யதார்த்தமான சூழல் உருவாகும். ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றே செய்ய வேண்டிய விஷயங்களை இன்றே செய்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும். அதாவது அக்கம் பக்கத்தில், சொந்த பந்தங்களில், நட்பு வட்டங்களில், அலுவலகத்தில், உத்தியோகத்தில், தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் ஓரளவு விலகக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்டிப்பு என்ற விஷயத்தை விட மன்னிப்பு என்ற விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பிரளய தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மாதிரி நல்லதொரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ப்பப்பையும் கடவுள் சிலையும் கன்னியத்தின் புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணிய சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும். அதாவது உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் விலகக்கூடிய நாளாகவும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவிகளையும் வசதிகளையும் விட இடையூறுகளும் இன்னல்களும் மனிதனை மனிதனாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மொத்தமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதாவது உங்களுக்குன்னு சாதகமான சூழல், அல்லது உங்களுக்குன்னு சந்தோஷமான சூழல், அல்லது உங்களுக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி நன்மையான சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு எவ்வளவுதான் தோஷம் இருந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிற திருமண வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது ஆபத்து, எல்லோரையும் நம்புவது பேராபத்து என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். அதாவது ஒரு சில பிள்ளைகள் உங்களுக்கு உதவாத பிள்ளைகளாக இருந்தால் கூட ஒரு சில குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சில பெண் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும். ஒரு சில பெற்றவங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்லும் முள்ளும் நிறைந்ததுதான் கலிகால வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய சூழல் உருவாகும். அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாகும். சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலும் பண வரவும் ஒரு சில மரியாதை கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றமே இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.